சினிமாவில் தற்போதைய பிஸியான நடிகராக வலம் வருபவர் சிவகார்த்திகேயன். இவரது நடிப்பை கடந்த தீபாவளியை முன்னிட்டு அமரன் ரிலீஸ் ஆனது. ரங்கூன் படத்திற்கு கிடைத்த வரவேற்பினை தொடர்ந்து ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் அவரின் இரண்டாவது படைப்பாக அமரன் ரிலீஸ் ஆனது. உலக நாயகனின் ராஜ்கமல் பிலிம்ஸ் தயாரிப்பில் வெளியான இப்படம் அரசியல் கட்சி பிரமுகர்கள், திரையுலக பிரபலங்கள் என பலரின் பாராட்டுகளை பெற்றது. அத்துடன் வசூலிலும் அமரன் சக்கை போட்டது. இதனால் எஸ்கே உச்சகட்ட மகிழ்ச்சியில் உள்ளார். மறைந்த ராணுவ வீரர் மேஜர் முகுந்த் வரதராஜனின் பயோபிக் திரைப்படமான இதில் சிவகார்த்திகேயன் முகுந்த் வரதராஜனாக நடித்திருந்தார். படத்தின் இந்த வெற்றியை தொடர்ந்து திரையரங்க உரிமையாளர்கள் சங்கம் படக்குழுவினரிடமும் படத்தின் OTT ரிலீஸ் தேதியை தள்ளி வைக்க கோரிக்கை வைத்திருந்தனர். இப்படத்தின் ரிலீஸ் முடிந்த கையோடு அவரின் அடுத்த திரைப்படமான SK23 படத்தின் படப்பிடிப்பில் பங்கேற்று வருகிறார் சிவகார்த்திகேயன். அமரன் திரைப்படம் பாக்ஸ் ஆபீஸில் 300 கோடி எட்டி இருப்பதை கொண்டாடும் வகையில் SK23 படக்குழுவுக்கு பிரியாணி விருந்து வைத்திருக்கிறார் சிவகார்த்திகேயன். இப்படத்தின் வெற்றிக்கு முன்பாக விஜயின் கோட் படத்தில் கேமியோ ரோலில் நடித்திருந்தார் சிவகார்த்திகேயன். வெங்கட் பிரபு இயக்கத்தில் ரிலீஸ் ஆன இப்படத்தின் கிளைமேக்ஸ் காட்சியில் விஜய் துப்பாக்கியை பிடிங்க சிவா என சொல்லிவிட்டு போவதை போன்று காட்சி அமைக்கப்பட்டிருக்கும். எஸ்கேவும் நீங்க வேற ஏதோ முக்கியமான வேலையா போறீங்க, நான் பாத்துக்கிறேன் சார் என சொல்வார். இந்த சீனை வைத்து எஸ்கே தான் அடுத்த விஜய் என அவரது ரசிகர்கள் பேச ஆரம்பித்து விட்டனர். இந்நிலையில் இந்த காட்சி குறித்து நேர்காணல் ஒன்றில் பேசியுள்ள சிவகார்த்திகேயன் கோட் படத்தில் ஒரு கேமியோ இருப்பதாக படப்பிடிப்பு துவங்கிய சமயத்திலே இயக்குனர் வெங்கட் பிரபு கூறியிருந்தார். ஆனால் என்ன சீன் என்றெல்லாம் கூறவில்லை. என்னுடைய காட்சிக்கான படப்பிடிப்பிற்கு முந்தைய நாள் தான் வெங்கட் பிரபு சீன் பேப்பரை அனுப்பினார். அந்த ஷூட்டிங் ஸ்பாட் சென்ற போது சீன் பேப்பரில் துப்பாக்கியை கொடுத்து வில்லன் மோகனை பார்த்துக்கோங்க, சுடக்கூடாது என்பதுதான் இருந்தது. ஆனால் விஜய் சார் தான் துப்பாக்கியை புடிங்க சிவா என்று டைலாக்கை மாற்றி பேசினார். அவரது பெருந்தன்மை அது. சிலர் சினிமாவில் அவரது பொறுப்பை என்னிடம் ஒப்படைத்ததாக பேசுகின்றனர். ஆனால் நான் அப்படி பார்க்கவில்லை. அவருடைய அன்பாக தான் பார்க்கிறேன். விஜய் அவார்ட்ஸில் ஒரு முறை அவரிடம் இருந்து நான் விருது வாங்கினேன். கோன் படத்தில் அவருடன் ஸ்கிரீன் ஷேர் செய்துள்ளேன். அவரது அன்பாக தான் இது இரண்டையுமே பார்க்கிறேன். இவ்வாறு தெரிவித்துள்ளார் சிவகார்த்திகேயன். அவரின் இந்த பேட்டி இணையத்தில் வைரலாகி வருகிறது. இந்நிலையில் அமரனுக்கு இசையமைப்பாளர் அனிருத் ரவிச்சந்தர் பாராட்டு தெரிவித்துள்ளது சோசியல் மீடியாவில் வைரலாகி வருகிறது. இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் தளத்தில் அமரன் சினிமாவின் சிறப்பான திரைப்படம், என் சிவகார்த்திகேயன் நினைத்து பெருமைப்படுகிறேன். சிறப்பான படத்தை உருவாக்கிய என் அண்ணன் ராஜ்குமார் பெரியசாமி மற்றும் படக்குழுவினருக்கு என்னுடைய பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். மேலும் கமல் சார், மகேந்திரன் சார் உள்ளிட்டோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவரின் இந்த பதிவு இணையத்தில் வைரலாகி வருகிறது. திரையுலகினர் மட்டுமல்லாமல் அரசியல் கட்சி பிரமுகர்களும் படத்திற்கு பாராட்டுகள் தெரிவித்து வருகின்றனர். முன்னதாக அமரன் திரைப்படத்தில் ஒரு காட்சியில் சாய் பல்லவி சிவகார்த்திகேயனுக்கு தன் போன் நம்பரை கொடுப்பார். அந்த நம்பர் தன்னுடையது என கூறியும் இதனால் தனக்கு ஏகப்பட்ட போன் மற்றும் மெசேஜ் வருவதாகவும் கூறி சென்னை கல்லூரி மாணவர் வாகிசன் என்பவர் வழக்கு தொடர்ந்துள்ளார். தீபாவளியை குடும்பத்துடன் கொண்டாட நினைத்த போது என் போன் தொடர்ந்து அடித்துக் கொண்டே இருந்தது. யார் யாரோ போன் செய்தனர். எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. அதன் பிறகுதான் எனக்கு தெரிந்தது என் போன் நம்பர் அமரன் படத்தில் ஒரு காட்சியில் பயன்படுத்தப்பட்டது என்று. தொடர்ந்து எனக்கு போன் கால்கள் மற்றும் மெசேஜ் வருவது நிற்கவே இல்லை. எனவே போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணினேன். அர்ஜென்டாக கால் பண்ண போனை ஆன் செய்தால் என்னால் ஒரு கால் கூட பண்ண முடியல. அந்த அளவுக்கு எனக்கு போன் கால்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. ஏராளமான ரசிகர்கள் தொடர்ந்து எனக்கு கால் செய்து கொண்டும் மெசேஜ் செய்து கொண்டும் உள்ளனர். இதனால் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாக்கியுள்ளேன். வங்கி கணக்கு மற்றும் ஆதார் கார்டு போன்ற விஷயங்களில் இந்த நம்பரை தான் இணைத்துள்ளேன். எனவே என்னால் இந்த நம்பரை மாற்ற முடியாது. இந்நிலையில் இது தொடர்பாக சோசியல் மீடியாவில் படக்குழுவை டாக் செய்து போஸ்ட் ஒன்றை போட்டேன். ஆனால் படக்குழுவிடம் இருந்து எந்த பதிலும் இல்லை என்றார் வாகிசன். இதையடுத்து வாகிசன் வழக்கு தொடர்ந்துள்ளார். படத்தில் இருந்து தன் நம்பரை நீக்கும்படியும் தன் மன உளைச்சலுக்கு ஆளானதற்கு 1.1 கோடி நஷ்ட ஈடு கேட்டும் அவர் வழக்கு தொடர்ந்துள்ளார். எனவே படக்குழு இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணும் என தெரிகின்றது. நாடு முழுவதும் சிவகார்த்திகேயனின் அமரன் படத்தை போற்றி பாராட்டி வரும் நிலையில் இது போன்ற ஒரு தகவல் ரசிகர்களை சற்று அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.